தேவாய் தேவன் நம்மளை அந்த 5 மாதம் முழுவதும் போல பாதுகாத்தா இந்த 6வது மாதத்தில் 1ஆம் தேதியில் நம்ம ஆண்டவரை பார்க்கும்படியாக அவரை ஆராதிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய தேவன் நல்லவர், அவர் வாக்கு மாறாத, அவர் நேற்றும் இன்றும் மாறாத ஒரு உன்னதமான ஒரு தேவனாக இருக்கிறார். எல்லாம் வாயிலாக நேரம் உற்சவத்தோட வாயிலாக நோக்கி பாருங்க. ஆண்டவர் நம்முடைய பாதுகாத்தாரே, கிருபைக்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி. ஏசப்பா உமக்கு நன்றி. இந்தியோடு துதிக்கிறேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் தடைகளை உடைத்தெறிகிறவரே நாங்கள் நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவனே துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆழமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆழமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உறவே. எபினேசரே ஆமென் ஆமென். ஓ இதுவரையில் உறவிலே உம்மை முழு உள்ளத்தோடு ஆமென். சொல்லுவோம் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை ஆமென் ஆராதனை. அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறேன் சோதரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலைக்காக ஆண்டவரே சொல்கிறோம். இப்பொழுது ஆண்டவரே சமூகத்தில் இந்த நேரம் உம்மை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறபடியா இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனை முழுவதுமாக என் தகப்பன் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகளையும் உடைத்தருவீராக. ஆண்டவரே, வானமண்டல பொல்லாத கிரியைகளை நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம். அந்தகார ஆவிகளை கட்டி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒருமனது ஆவியை தருவீராக. ஆண்டவரே, ஒருமன் ஆவியை கட்டடபடியா ஜெபிக்கிறேங்க ஆண்டவரே. எஸ் தகப்பனே, ஆரம்பத்தில் மகளை ஒப்பு கொடுக்கிற மாட்டவரே, பாடத்தில் கூட எல்லாம் நீங்கள் ஆஸ்வதிப்பீராக. எல்லாம் சமூகத்துக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆஸ்வதிக்க பலப்படுத்த செய்கிறார். இயேசுவின் ஜெபிக்க நல்லதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட நாம் எல்லாரும் இணைந்து எங்கள் சமூகத்தில் இந்த மாதத்தில் முதல் நாளில் நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் தெரிந்த பாடல் துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமரை போற்றி மகிமை தெய்வ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. எல்லாம் தெரிந்த பாடக்காரர்கள் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமரை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமரை போற்றி மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே
தேவா நான் ஏதினால் விசேஷித்தவர் ராஜா நான் அதை தினம் யோசித்தவர் தேவா நான் ஏதினால் விசேஷித்தவர் ராஜா நான் அதை தினம் யோசித்தவர் ஏதினா ஏதினா நீ என்னோடு வருவதினார் ஏதினா ஏதினா நீ
இந்த தேசத்துல கர்த்தாவே நீரை சுத்தத்தோடு பலத்தோடு பாதுகாத்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றியோடு சோதரிக்கிறப்பா. இதை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை இந்த நாட்கள தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். மரணத்தை ஜெயித்த தேவன், இன்னைக்கு பாதாளத்தை ஜெயித்த தேவன் இந்த நேரத்தில் நம்மளோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, உமக்கு நன்றி தகப்பனே. சோதரிக்கிற ஒரு நிமிஷம் வாய்களை திறந்த ஆண்டவரே, நீர் எனக்கு நல்லவராய் இருக்கிறவரை நன்றியோடு துதிக்கிறேன். துதிகளின் மத்தியில் வாசம் மனிதர்களை நாங்கள் நம்பாதபடி, உலகத்தில் வார்த்தைகளை பொய்யான வார்த்தைகளை நாங்கள் நம்பாதபடி, உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்மை மாத்திரம் நாங்கள் நேசித்து உம்மை மாத்திரம் நம்பி வாழ அப்பா நீங்கள் கிருபை செய்ய வேண்டும் என்று உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த பாடல் வேலை ஆராதனை வேலைகளை என் தேவனைகளுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்தீங்கப்பா. ஆண்டவரே, மீதியான பகுதியுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொருட்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதி மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதித்தோம், இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை துதித்தோம். உங்களுக்கு கொஞ்ச நேரம் நாம் இந்த வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வரப்போகிறோம். நம்முடைய தேவன் இந்த மாதம் நம்முடைய சபைக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை வாசித்து நாம் தியானித்து நாம் சொல்லிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் எழுதின வேத புத்தகம், நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நன்றியோடு துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இயேசுவா, நீங்கள் இந்த மாதம் ஆண்டவரே உங்களுடைய திருச்சபை உங்களுடைய விசுவாசி குடும்பத்துக்கு ஆண்டவரே நல்ல வார்த்தை கொடுத்துருப்பா. ஒரு காலை வேளையிலே ஒரு சங்கத்தில் காத்திருந்து ஜெபித்திருப்பது தேவன் கொடுத்த வார்த்தையை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் வசனம் 12 வாசிக்கிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண்பாதன்னு சொல்லி வார்த்தை ஒரே மாதம் முழுவதும் இந்த வார்த்தை நிறைவேறும்படியாக சப்பா. இந்த வீட்டு குடும்பமாக பார்க்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் மாதம் இந்த பேசுகிற இந்த தேவனுடைய வார்த்தையானது அவங்களுடைய குடும்பத்தில் அவங்களுடைய உள்ளத்தில் வார்த்தைகளை கிரியை செய்யக்கூடியாக சொல்லிக்கிறோம்.
இயேசுவின் அடிமையை மறைத்து நீங்க வெளிப்படுவதாக நீங்க பேசுனாங்க. கேட்கிற பிள்ளைகளுக்கும் வார்த்தைகளுக்கு சொல்லுங்க. இயேசுவை ஜெபிக்க நல்ல பிதாவே. மீண்டுமாக அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவாதி தேவன் நம்மளை கடந்த 5 மாதம் முழுவதும் நம்முடைய குடும்பங்களை கண்ணீர் மணி போல பாதுகாத்திருந்தார். அந்த தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தை புதிய மாதத்திலே, இந்த 6வது மாதத்திலே நம்முடைய தேவனுடைய காண செய்திருக்கிறார். கடந்த மாதத்திலே எத்தனையோ பேர் புதிய மாதத்தை பார்க்க முடியவில்லை. எல்லாரும் உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கிறாங்க நிறைய பேர். ஆனாலும் நம்முடைய தேவன் நம்மளை இதுவரைக்கும் நம்மளை பாதுகாத்த தேவனுக்கு நம்ம எல்லாம் நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். இது சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லி கருத்து பார்க்கணும். இன்னொரு வேத புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது உன் வருங்காலம் வளமானதாக இருக்கும், உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லி நம்ம அதை பார்க்கிறோம். அப்போ நம்முடைய தேவன் நம்மளை ஏன் இந்த உலகத்தில் நம்மளை ஏன் படைத்தார் என்றால் அவரை ஆராதிக்கும்படியாக படைத்தார், அவரை துதிக்கும்படியாக நம்மளை படைத்தார். அப்போ ஆண்டவர் சொல்கிற காரியம் நம்முடைய நம்பிக்கையை நம்மகிட்ட நிறைய நம்பிக்கை எதிர்பார்க்க தேவனை காணப்படுகிறார். சொல்லப்படுகிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை என்ன செய்யாது, வீண் போகாதுன்னு சொல்லுகிறார். இப்போ கடந்த மாதத்தே நிறைய பேர் நிறைய நம்பிக்கையோட உலகத்தில் வாழ்ந்துருப்பாங்க. நிறைய நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட வாழ்ந்துருப்பாங்க. ஆனா அந்த நம்பிக்கையெல்லாம் இழந்து போயிருப்பாங்க. இப்போ இன்னைக்கு தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம், நாம் ஆண்டவர் மேலே நாம் முழு நம்பிக்கை வைக்கிற பிள்ளையாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நாம் தேவனிடத்தில் ஒப்புக்கொடுக்கிற பிள்ளையாய் காணப்பட வேண்டும். வசனம் சொல்லுகிறது உன் நம்பிக்கை என்ன செய்யாது, வீண் போகாதுன்னு சொல்லப்படுகிறது. அப்ப நாம் இந்த மாதம் செய்கிற ஒவ்வொரு காரியத்துல, நாம் பிரயாசப்படுகிற ஒவ்வொரு காரியத்துல நம்முடைய நம்பிக்கை என்ன செய்யாதான், வீண் போகாதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ அங்க வசனம் 17 சொல்லப்படுகிறது, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு என்று சொல்லப்படுகிறது. இப்போ நாம் தினந்தோறும் ஒவ்வொரு நாட்களும் நான் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஏன் நான் பயப்படணும்? ஏன்னா அவர் என்னை அழைத்த தேவன், அவர் என்னை உண்டாக்கின தேவன், எனக்காக என் பாவத்தை மன்னித்தவர், என்னுடைய மீறுதலை மன்னித்தவர், என்னுடைய அக்கிரமங்களை மன்னித்தவர். அப்ப நான் என்ன செய்யணும்? நீ நாடோறும், அப்படின்னா நாள்தோறும் சொல்லப்படுகிறது. எப்பொழுதும் நாம் என்ன செய்ய வேண்டுமா, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக காணப்படும். ஏன் நான் பயப்படணும்னா அர்த்தம் சொல்லப்படுகிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு அப்படிங்கிறார். அப்ப என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கணும், என்னுடைய வருங்காலத்துல ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கணும், ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை பார்க்கணும், கர்த்தரை குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், நம்முடைய ஊழியர்களை ஆசீர்வதிக்கணும், நம்முடைய கையின் பிரயாசங்களை அவர் ஆசீர்வதிக்கணும் சொல்லி விரும்புகிறார். அப்போ அவர் ஆசீர்வதிக்கணும்னா நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய கிரியைகள் எதுவும் வீண் போகாதபடிக்கு இருக்கணும்னா முதலாவது நீங்களும் நானும் செய்ய வேண்டிய என்ன காரியம் தெரியுமா? நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நாடோறும் கர்த்தருக்கு பயப்படணும். அப்போ ஒவ்வொரு நாட்களும் கர்த்தருக்கு பயந்து இருக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அவரை நேசிக்கணும், அவர்களை அன்பு வைக்கணும், அவருக்காக நம்ம வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கணும். ஏன்னா இயேசு எனக்காக உனக்காக அவர் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தது சொல்லப்படுகிறது. இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த பொழுது 3 ஆண்டுகள் இந்த உலகத்தில் ஊழியர்கள் செய்த பொழுது எல்லாத்துக்கும் நன்மைகளை செய்தார், அற்புதங்களை செய்தார். அப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா அவர் மரிக்கும் தருவாயில் போகும் பொழுது நமக்காக ஒப்புக் கொடுத்தார் சொல்லப்படுகிறது. அது ஒப்புக் கொடுத்த
நான் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? பயப்பட வேண்டும். அங்க இன்னொரு பைபிள் சொல்லப்படுகிறது, ஆண்டவரிடம் எப்போதும் நான் எப்படி இருக்கணும்? அச்சம் உள்ளவனா இருக்கணும். பைபிள் சொல்றது. அப்ப நான் எப்போதும் அச்சம் என்ன? பயம். மனுஷனுக்கு பயப்படுற பயம் அல்ல, கர்த்தரை குறித்த ஒரு பயம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். இன்னொரு வசனம் வாசிங்களேன். சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாமா? அங்கு சொல்லப்படுகிறது. சங்கீதம் 9ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க. வசனம் 18 வாசிங்க. எளியவன் என்றென்றைக்கும் மறைக்கப்படுவதில்லை. எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப் போவதில்லை. ஒருபோதும் கெட்டு போவதில்லை. நல்லா கவனிங்க. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் என்ன செய்யாது, அது கெட்டு போகிற ஒரு வழி அல்ல சொல்லப்படுகிறது. இன்னொரு சொன்ன வாசிக்கலாம். எரேமியா 29:11 வாசிங்க சீக்கிரமாக. எரேமியா 29:11 வாசிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி, நல்ல கவனிங்க, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை அவர் சொல்ல. கவனிங்க, இங்க ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகப்படுகிறது. அப்ப இந்த எரேமியா புத்தகத்துல என்ன சொல்றாருன்னா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு என்ன செய்வார்? இந்த மாதம் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம எந்த கருத்துல முடிவை பார்க்கிறோமோ, எதிரைய வாழ்க்கை நிறைவேறாம இந்த ஒருவேளை ஒரு மாதம் நிறைய காரியம் நிறைவேறாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், இந்த மாதம் எதெல்லாம் உங்க வாழ்க்கை நிறைவேறுமோ அதையெல்லாம் தேவன் நிறைவேற்றி கொடுப்பார். ஆமென் அல்லேலூயா. சொல்லப்படுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு என்ன செய்வாராமா? அவர் கொடுப்பார் சொல்லப்படுகிறது. இன்னொரு சங்கீத புத்தகத்துல வாசிக்கும் பொழுது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாராம். இதை அவர் செய்து முடிக்கிறது. அப்போ நம்முடைய தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன செய்யுமா? அது நிறைவேறும், மாறாது. அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தையில வாசிக்கும் பொழுது இங்க நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை. நம்பிக்கை என்ன அர்த்தம்? நம்பிக்கை அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன சொல்லுவோம்? நம்பிக்கை அப்படி என்ன சொல்லுவோம்? சொல்லுங்களேன். நம்பிக்கை என்ன சொல்லுவோம்? நம்பிக்கை அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்பிக்கை அப்படி என்ன சொல்லுவோம்? இப்போ ஒரு 10,000 அவங்கள்ட்ட கொடுக்குறேன், இதை வச்சுக்க, நான் கேட்கும் போது செய்யணும், கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அப்போ நான் அன்னைக்கு கொடுக்குறேன்னா அடுத்த மாதம் நான் அவங்களை என்ன செய்யறதுக்கு அந்த பணத்தை கேட்பட்டு போவேன். ஒரு நம்பிக்கையோடு நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன். அந்த பணத்தை, அந்த 10,000 உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன். அப்போ அடுத்த மாதம் நான் உங்களுக்கு கேட்குறேன், நான் உங்கள்கிட்ட 10,000 கொடுத்தல, இந்த மணி கொடுத்தனே, நாளை கொடுத்தனே, எனக்கு கொடு அப்படி நான் கேட்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஏன்னா நான் உங்க மேலே நம்பிக்கை வைத்து அந்த பணத்தை கொடுத்தேன். அப்போ நான் கேட்கும் போது நம்பிக்கையோடு கொடுத்ததா இருந்தான். அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நம்பிக்கை என்பது என்னன்னா, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் புத்தகத்துக்கு பாருங்க. அப்படி நீங்க ரோமர் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொடுங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கிறேன் சொல்லப்படுது. வாசிக்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்க வாசிங்களேன். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொன்னபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு, நல்ல கவனிக்கிறீங்க, தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுமில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அது நம்பிக்கையோட விசுவாசித்தான். இதான் எனக்கு நம்பிக்கை. எது நம்பிக்கை? தேவன் சொன்ன வார்த்தையை நம்புவத நம்பிக்கை. அல்லேலூயா. வசனம் 21 வாசிங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற
விசுவாசத்தில் நல்லவனானான். ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. இங்க என்ன பார்க்கிறோம்? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிற முழு நிச்சயமாய் நம்பி. அப்போ இந்த ஆபிரகாம் யார் நம்பினாரு? சொல்லுங்க, யார் நம்பினாரு? தேவனை நம்பினார். தேவன் சொன்ன வார்த்தை நம்பினார். வசனம் 18 வாசிக்கிறோம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுமில்லாதிருந்தும் அது நம்பிக்கையோடு என்ன பண்ணான்? என்ன தேவனுடைய பிள்ளைகளே, இங்க அவங்களுக்கு என்ன இல்லை, குழந்தை கிடையாது. ஆபிரகாம் சாராளுக்கு வயதாகிடுச்சு. நானும் தேவன் சொன்ன வார்த்தையை அன்றைக்கு ஆபிரகாம் முழுமையாக விசுவாசித்தான். அதான் என்னது? நம்பிக்கை. அதான் என்னது? நம்பிக்கை அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த மாதம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீங்க நம்பணும்னா, இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில் நிறைவேறணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை பார்த்து முடிக்க போகிறோம். முதலாவது, தேவன் இந்த மாதம் கொடுத்த வார்த்தை, அந்த வார்த்தை ஒரு வாழ்க்கையில, ஒரு குடும்ப வாழ்க்கையில நிறைவேறினா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, எரேமியா 17:7 வாசிக்கணும். சொல்லப்படுது. எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன், கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். அப்ப யாரை நம்பணும்? முதலாவது யாரை நம்பணும்? கர்த்தரை நம்பணும். ஏன்னா அவர் தான் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த வாக்குத்தத்தம் இந்த மாதம் நிறைவேறும்னா ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரை நீ முழுமையாக நம்ப வேண்டும், அவரை முழுமையாக சார்ந்து கொள்ள வேண்டும். அப்ப என்னால எதுவும் செய்ய முடியாது, என் பலத்தினால, என்னுடைய செயலால, என்னுடைய கிரியினால எதுவும் செய்ய முடியாது. அப்ப நான் நீங்களும் செய்ய வேண்டும் தெரியுமா? நான் நீங்களும் ஆண்டவரை முழுமையாக சார்ந்து கொள்ள வேண்டும், முழுமையாக அவரை நம்பணும். முதலாம் ஆமென். அல்லேலூயா. அன்றைக்கு ஆபிரகாம் முழுமையா நம்பினார் கர்த்தரை. அதே நீங்களும் முழுமையா நம்பணும் சொல்லப்படுகிறது. இங்க சொல்லப்படுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை இந்த நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப இந்த பாக்கியவான் என்பதுதான் தேவன் கொடுக்கும் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. அப்போ இந்த வார்த்தை, இந்த வார்த்தை இந்த மாதம் முழுவதும் வாழ்க்கை நிறைவேறணும். அப்ப இன்னைக்கு இந்த 1ஆம் தேதி கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நிச்சயமாகவே இப்படி உண்டு நம்பிக்கை வீண் போகாது. அப்ப உன் நம்பிக்கை வீண் போகாம இருக்கிறன்னா, நீ செய்கிற காரியங்கள் வீண் போகாம இருக்கிறன்னா, அப்போ உன் கிரியைகள் வீண் போகாம இருக்கிறன்னா, உன்னுடைய ஆசீர்வாதம் வீண் போகாம இருக்கிறன்னா, கர்த்தர் சொல்றாரு, முதலாவது கர்த்தரை நம்பு. கர்த்தரை நம்புவது அவருடைய ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 118:9 வாசிங்க சீக்கிரமா. சங்கீதம் 118:9 வாசிங்க. அது சொல்லப்படுது, மக்களை நம்புவதை பார்க்கிலும், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும், வாசிங்க, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். கர்த்தரின் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அப்ப யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது வார்த்தை சொல்லுது. அப்ப மனுஷனை நம்பக்கூடாது, கர்த்தரை நம்பணும். ஆமென். அல்லேலூயா. மனுஷன் வாழ்க்கையில நம்ம நம்பும் பொழுது வாழ்க்கை நிறைய பிரச்சனை கொண்டு வரும், தேவையில்லாத கஷ்டத்தை கொண்டு வரும். கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தரின் வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. தாவீது கர்த்தரை முழுமையாக நம்பினார். தாவீது கர்த்தரை முழுமையாக நம்பினார். தாவீது கோலியாத்துக்கும் சண்டை ஃபைட் பண்ண போறாங்க. எல்லா படைகளும் பயந்து நிற்கிறாங்க. பெலிஸ்தர் ஒரு பக்கம் வர்றாங்க, சவுல் ஒரு பக்கம் பயந்து இருக்கிறான். தாவீது அவன் கையில் ஆயுதம் கிடையாது, அவனுடைய பாதுகாப்பு கவசம் கிடையாது. ஆனா அந்த பெரிய கோலியாத்தை கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவனை வீழ்த்தினான். அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் தன் பலத்தை நம்பி போகல, அல்லது அவனுடைய தன் பலத்தை நம்பி போகல, கர்த்தருடைய பலத்தை நம்பி அங்க சென்றான். அந்த பெரிய கோலியாத்தை இயேசு நாமத்தில் வீழ்த்தினான், கர்த்தர் நாமத்தில் வீழ்த்தினான். அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் அந்த தாவீது கர்த்தரை முழுமையாக நம்பினபடினால்தான் அந்த பெலிஸ்தரை வீழ்த்துவது பார்க்க. இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்க போறோம். சங்கீதம் 62ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் வாசிங்க. அங்க சொல்லப்படுகிறது
ரெண்டாவது நீங்க என்ன செய்யணுமா? சங்கீதம் 62:5 வாசிங்க. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புகிறது அவராலே வரும். நல்லா கவனிங்க. முதலாவது நீ கர்த்தரை நம்பணும். கர்த்தரை நம்பினா உன் நம்பிக்கை வீண் போகாது. இரண்டாவது கர்த்தரை நோக்கி நீ அமர்ந்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க வசனம் சொல்லப்படுகிறது, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். இந்த மாதம் நம்புகிற காரியம் அவரால கிடைக்கும்னா, உன் நம்பிக்கை வீண் போகாமல் இருக்குன்னா, உன் ஆசீர்வாதம் வீண் போகாமல் இருக்குன்னா சொல்லப்படுது, கர்த்தரை நோக்கி நீ அமர்ந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாட்களும் கர்த்தரோட சமூகத்தில் நீ அமர்ந்திருக்கும் பொழுது, நீ பொறுமையோட சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, அவர் நம்பிக்கை வீண் போக பண்ண மாட்டார். அது செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செய்யணும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை பார்த்து முடிக்க போறோம். மூன்றாவது என்ன செய்யணுமா? ஏசாயா புத்தகத்துக்கு வாங்க. ஏசாயா புத்தகம் 26ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிங்க. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார். முதலாவது நாம் பார்த்தோம். முதலாவது நம்பிக்கை வீண்போகாமல் இருக்கணும்னா நீ கர்த்தரை முழுமையாக நம்ப வேண்டும். இரண்டாவது கர்த்தரை நோக்கி நீ அமர்ந்திருக்க வேண்டும். மூன்றாவது கர்த்தரை உறுதியாக நம்ப வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. மூன்றாவது பார்க்கிறோம், கர்த்தரை நீ உறுதியாக என்ன செய்யணும்? நம்ப வேண்டும். அப்போ ஆண்டவர் எனக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்க கூடாது. உறுதியாக எனக்கு செய்வாய் என்ற நம்பிக்கையோட நீ கர்த்தர் சமூகத்தில் காத்திருப்பாயானால் கர்த்தர் நிச்சயமாகவே வாழ்க்கையிலே மாதம் அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லப்படுவது உண்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால். நீ மனுஷனை நம்பக்கூடாது, உலகத்தை நம்பக்கூடாது, உன்னை படைத்த தேவனை நம்பக்கூடாது. அவர் உறுதியாய் பற்றிக்கொள், அது உறுதியாய் சார்ந்து கொள்ளும். அவர் சார்ந்து கொள்ளும் பொழுது நம்பிக்கை என்ன செய்யாது? வீண் போகாது. கடைசியாக நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துக்கு 5-6 வாசிக்கும். கடைசியாக நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். கடைசியாக ஆண்டவர் சொல்றார், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தரை சார்ந்து கொள்ள. என்னால எதுவும் செய்ய முடியாது. ஒருவேளை என்னால எல்லாம் செய்யலாம், எல்லா காரணம் சாதிக்கலாம், அப்போ நம்ம செய்யக்கூடாது. எல்லாம் நிறைவேறாது. கர்த்தரை மேலே நம்பிக்கை வைக்கும். கர்த்தர் மேல என்னுடைய வாழ்க்கையை வைக்கும். அவர் தான் என்னை அழைத்தார், அவர் தான் என்னை உருவாக்கினார். அப்ப எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் இயேசுதான். அவர் மேல நம்பிக்கை வைத்து இந்த மாதத்தோடு நடத்தும் பொழுது, இந்த ஊழியர் நடத்தும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை நன்மைகளை நாம் ஒவ்வொரு நாட்களும் கர்த்தரிடத்திலே ஆலோசனை கேட்டு நடக்க வேண்டும். சங்கீதம் 33:11 வாசிங்க சீக்கிரமாக. சங்கீதம் 33:11 வாசிங்க. 33:11 வாசிங்க. கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகும். அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறையாகவும் நிற்கும். என்னுடைய ஆலோசனை அல்ல, என்னுடைய சுயம் அல்ல, கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். அவரை சார்ந்து கொண்டு அவருக்கு ஆலோசனை கேட்டு ஒவ்வொரு காரியங்களும் செய்யல, அவர் நிச்சயமாக வாழ்க்கையில் உண்மையான காரியங்களை செய்வார். அதில் கண்ணீர் கொண்டு ஜெபிக்க போகிறோம். தலைகளை தாழ்த்தி ஜெபிக்க போகிறோம். அப்படியே கட்டளை மூடவும் பேச
ஏசப்பா நம்பியோடு ஆண்டவரே மாதம் சொன்னீங்க நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18 வாசிக்கிறோம். நிச்சயமாகவே முடிவு நம்பிக்கை வீண் போகாத சொன்னீங்களா? ஆண்டவரே நம்பிக்கை வீண் போகாமல் நாங்கள் உங்களை நம்பணும் அப்பா. 2வது சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். 3வது ஆண்டவரே உங்களுடைய ஆலோசனை கேட்கணும். ஆண்டவரே உங்களை சார்ந்துக்கிறோம் அப்பா. அந்த கிருபையை தாங்க நிற்கிறவங்க ஏசப்பட்டாங்க. அந்த கிருபையை தாங்காம நாங்கள் உங்களை சார்ந்துக்கிறோம் மாட்டோம். எங்களுடைய சுய பலத்தில் எந்த காரியம் செய்யாதபடிக்கு, சுய புத்தியை சாராதபடிக்கு தகப்பன் எங்கள் சுய புத்திக்கு ஒரு எல்லை உண்டா, அந்த எல்லையை மீது நாங்கள் போகக்கூடாது. முழுமையாக நாங்கள் பற்றிக்கொள்ள வேண்டும், முழுமையாக சார்ந்து கொள்ள வேண்டும். கிருபையை தாங்க மாட்டோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், உங்களிடமே உமக்கு ஸ்தோத்திரம். பாடுங்க பார்க்கலாம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். செய்தியை கேட்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகும். இயேசுவின் நாமத்தினால் இருந்திருக்கிற காரியமெல்லாம் வாழ்க்கை நம்பிக்கை அற்று போயிருக்கிறார்கள். நம்பிக்கையை கொடுங்க சொல்லுவாங்க. கொரோனா காலத்தில் நம்பிக்கை எழுந்து போயிருக்காங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஒரு நம்பிக்கை எழுந்த பிள்ளைகள் வாழ்க்கை நம்பிக்கை கொடுங்க. நீங்கள் ஆபிரகாம் வாழ்க்கை நம்பிக்கை கொடுத்தீங்களா? தாவீது நம்பிக்கை கொடுத்தீங்களான்னு அதே போராட்டம் செய்தியை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை உண்டாகட்டும், புதிய நம்பிக்கை உண்டாகட்டும் ஆண்டவர். ஒரு விசுவாசம் உண்டாகட்டும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர் இந்த கொரோனா வரைக்கும் எல்லா இந்த பயத்தின் ஆவி, எல்லா கலக்கத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்ட மாட்டோம். எல்லா அந்தகார ஆவிகள் வெளியேறட்ட மாட்டோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் பாதுகாத்துக் கொள்கிறார். எல்லா தீமைக்கும் விலைக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். மாதம் சொன்ன வார்த்தை நிறைவேற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறார், காத்துக் கொள்கிறார், நடத்துகிறார். இயேசுவை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
கர்த்தர் செய்து சம்பாதிக்கிறார்.